Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா CapCutல வந்து எப்படி நம்ம பைக் ஓட்டுற வீடியோ இல்லனா பைக் ஓட்டிட்டு வர வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் இருக்கும். சோ அதெல்லாம் எடிட் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான 5 டிப்ஸ் நான் வந்து சொல்லப் போறேன். 5 டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். சேனலுக்கு புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வீடியோ பொறுத்தவரையில கலர் கிரேடிங் வந்து ரொம்பவே முக்கியம். சோ கலர் கிரேடிங் பண்றதுக்கு நம்ம வந்து CapCutல ஃபில்டர்ஸும் இருக்கு, அட்ஜஸ்ட்மென்ட்டும் அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோவை எப்படி வந்து CapCutல கலர் கிரேடிங் பண்றது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். CapCut ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி அப்டேட்னு கேட்கும். ஸோ அப்டேட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு CapCut ஓபன் பண்ணிங்கன்னா அந்த அப்டேட்ன்றது காட்டாது. வீடியோ கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கலர் கரெக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. ஷார்பன் அப்படின்றத மேக்ஸிமம் ஒரு 50 கூட வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இருக்கிறது ஹைலைட் அப்படின்றத குறைச்சிக்கோங்க. ஷேடோ அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் ரொம்ப இந்த மாதிரி வார்ம் டோனில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நியூட்ரல் டோனுக்கு கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே வேறு எந்த டூலுமே நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அதில் இருக்கிற முக்கியமான டூல் என்ன பார்த்தீங்கன்னா HSL அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். இந்த HSL ஸோ அதை கிளிக் பண்ணி மஞ்சள் கலரை கிளிக் பண்ணி சேச்சுரேஷனை குறைச்சிங்க அப்படின்னா கேரளா பைக்கர்ஸ் பண்ணுற அந்த ஒரு கலர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் இருக்க லைட்னஸையும் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை கலரு சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் குறைக்கிறனாலும் குறைச்சி வச்சுக்கலாம். லெஃப்ட் ரைட் தள்ளும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும். இந்த மாதிரி ஐஃபோனில் எடுக்கிற அந்த ஒரு கலர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் மற்ற கலர் இப்போ ப்ளூவெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த ப்ளூவை கம்மி பண்ணிக்கலாம். சேச்சுரேஷனை குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிளாக் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஃபீல் கிடைக்கும். அடுத்து இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில்டரும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு அது கூட ஃபில்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு நிறைய ஃபில்டர் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபில்டர் வந்து ஓவராக இருக்குது அப்படின்னா கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு லெவல் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிளியர். இதில் வந்து இந்த பீச் க்ளோவ், அதுக்கப்புறம் அந்த காம், அப்புறம் ஒரு ஜாப்பனீஸில் ஒன்று இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான எஃபெக்ட்ஸில் இருக்கும். நான் இந்த ஜாப்பனீஸில் இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ரீல்ஸில் பார்க்குற அதே சேம் கலர் கரெக்ஷன் உங்களாலையும் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்களா, இந்த ஒரு எஃபெக்ட் வந்துடும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா வீடியோலையும் இந்த கலர் வந்து அப்ளை ஆகும். அப்ளை டு ஆல் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்ல இந்த ஒரு போர்ஷன், ஸோ இதுலேயும் வந்து அப்ளை டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற மிச்ச வீடியோஸ்லேயும் இந்த ஒரு கலர் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு வீடியோ கலர் கிரேடிங் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு போகும்போது நடுவில் பொஜக் அப்படின்னு கொஞ்சம் எஃபெக்ட் வரும் பார்த்தீங்களா, அது வந்து டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு போகும்போது இருக்கிற டிரான்சிஷன் வந்து எப்படி ஆட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது பீட்டுக்கு ஏற்ற மாதிரி, சாங்கோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட்டம் மாதிரி இருக்குல்ல, 2 கிளிப்பும் முடிகிற இடத்துல ஒரு ஜாயினிங் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். பாப்அப்பு, ஸ்ப்ளிட்டு, மாஸ்கிங்கு அப்படி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஏதாவது ஒரு எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஆட் ஆனோன்னா நமக்கு ப்ளே பண்ணி காட்டும். பார்த்தீங்களா, இப்போ இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன், ஷேக் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்தீங்களா, நம்ம ஜஸ்ட் இப்படி கிளிப்பு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பைக் ரீல்ஸ் எடிட் பண்ணும்போது இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் ஷேடோ இருக்கும். ஸோ இந்த ஷேடோ வந்து எப்படி வந்து நம்ம வீடியோவில் வந்து ஆட் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஷேடோ வந்து ஒரு ஃபோட்டோ தான். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டும் அதில் இருக்கும். பிளாக் கலர் ஷேட் ஆட் பண்ணதுக்கு ஓவர்லே அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுங்க. ஆட் ஓவர்லே அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. மேலே இருக்கிறதுல வந்து ஃபோட்டோஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹெச்டி செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஷேட் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே லைட்டாக வைக்கிறனால வச்சுக்கலாம், இல்லை ரொம்ப டார்க்காக வைக்கிறனால வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் இதை அப்படியே இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ ஃபுல்லாகவே அப்ளை ஆகிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எஃபெக்ட்.
இப்போ வந்து ஷேடோ எப்படி ஆட் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து நிறைய பைக்கர்ஸ் வந்து இந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ட்ரீமி க்ளோவாக இருக்கும். நிறைய பேர் புதுசாக யூஸ் பண்ணுற கேப்கட்டில் வந்து அந்த எஃபெக்ட் வரல அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்காக நான் 2 எஃபெக்ட் வந்து இதில் காட்டுறேன். இந்த 2 எஃபெக்டில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக உங்கள் கேப்கட்டில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எப்படி வந்து இந்த ட்ரீமி க்ளோ எஃபெக்ட் வந்து நம்ம பைக் ஓட்டுற வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரீமி க்ளோ எஃபெக்ட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அதில் வந்து ட்ரீமி ஸ்பெல்லிங் கரெக்டாக அடிக்கணும், ட்ரீமி க்ளோ அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீமி க்ளோ ப்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு க்ளோ எவ்வளோ வேணும்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளோ ரேஞ்சுக்கு இருக்கும்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அதுக்கப்புறம் எவ்வளோ சைஸில் இருக்கணும், க்ளோ எவ்வளோ சைஸில் இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு கூட இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்டர், அந்த ஃபில்டர் வந்து ஒரு மாதிரி ப்ளூ டோனில் இருக்கும். இதை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் டோன் வந்து கம்மியாயிரும். அதுக்கப்புறம் அது வந்து எந்த வீடியோவில் வந்து எவ்வளோக்கு அப்ளை ஆகணுமோ அதை வந்து நீங்கள் இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா வீடியோவில் வந்து அப்ளை ஆயிரும். ரெண்டாவது எஃபெக்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். வீடியோ எஃபெக்ட்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஃப்ளாஷ் வைப்ரேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் வைப்ரேஷன் ப்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். ஸோ அட்ஜஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுங்க. அதில் வந்து ரேஞ்ச் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. அட்மாஸ்ஃபியர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஒயிட் க்ளோ கிடைக்கும். ஸோ ஸ்பீடை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் டைம் இந்த மாதிரி க்ளோவில் இருக்கும். ஸோ ரேஞ்ச் வந்து நம்ம எவ்வளோ வந்து க்ளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு கலர் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே கொடுத்துர்லாம். ஓகே கொடுத்துட்டு நமக்கு எவ்வளோக்கு வந்து இந்த க்ளோ எஃபெக்ட் வேணுமோ அந்த க்ளோ எஃபெக்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு 2500 லைக் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேரளாவில் நிறைய பேர் பைக் ஃபோட்டோ எடிட் பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரி, ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இதோட சின்ன பேசிக் வெர்ஷன் வந்து நான் போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பைக்கு வந்து நம்ம நிறைய பேர் ஸ்பீடாக ஓட்டுவோம். அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு வரவங்களும் ஸ்பீடாக வருவாங்க. அதனால் நமக்கு அதோட ஒரு எஃபெக்ட் ஃபீல் வந்து கிடைக்காது ஸ்பீடாக ஓட்டுற மாதிரி. ஸோ அப்படி ஒரு எஃபெக்ட் கொடுக்குற ஒரு பிளர் தான் மோஷன் பிளர். ஸோ நம்ம வீடியோவில் எப்படி மோஷன் பிளர் ஆட் பண்ணது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பைக் வீடியோவில் மோஷன் பிளர் ஆட் பண்ணுறதுக்கு வீடியோ கிளிக் பண்ணி கொடுங்க. கொடுத்தோன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இங்கே மோஷன் பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு பிளர் வந்து எவ்வளோ வேணுமோ அதை மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. பிளெண்டு ஒரு 10-20 வச்சுக்கோங்க. டைரக்ஷன் ஃபார்வேர்டில் வேணுமா பேக்வேர்டில் வேணுமா அப்படி நீங்கள் செட் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் டிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஆனால் வந்து இதை ஃபஸ்ட் டைம் வந்து பர்ஃபெக்டாக வராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரும்போது தான் செட் ஆகும். ஸோ இப்போ டிக் பண்ணுறேன், அப்ளையிங் மோஷன் பிளர் அப்படின்னு வருது. வந்தோடனே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்ம பைக் ஸ்பீடாக ஓட்டும்போது அந்த ஒரு ஸ்பீடாக ஓட்டுற ஃபீல் வந்து அதில் கிடைக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. பார்த்தீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன 5 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பைக்கை பற்றின ஃபோட்டோ எடிட் பண்ணது எப்படி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இங்கே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்கட்டில் நிறைய ப்ராப்ளம், கேப்கட் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் இருக்குது. எல்லா வீடியோ செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.